சோப்பு லிக்விட் தேவையில்லை, பவுடர் இருந்தால் போதும். ஒரு கூட பாத்திரமும் 5 நிமிஷத்தில் பளிச்சு. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களோட காசையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சம் பண்ணி தரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். இப்போ நம்ம முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு சட்னியெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுப்போம். அப்படி இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியை நம்ம உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. சூடாக இருக்கிற பொருளை நம்ம உடனே அரைக்க கூடாதுங்க. இதனால் இதை சூடு குறையிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். இனி வெயிட் பண்ணவே தேவையில்லைங்க. இது போல் ஒரு காட்டன் துணியை அந்த மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு இது போல் தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரை சுற்றியும் ரோல் பண்ணிடலாம். இது போல் செய்யும்போது மிக்ஸி ஜாரோட உள்பகுதியில் இருக்க அந்த சூடான பொருளோட அந்த சூடான தன்மை குறைஞ்சி போயிடும். இதனால் நம்ம டக்குன்னு மிக்சியில் போட்டிருக்க பொருளை அரைக்க முடியும். மிக்ஸி ஜாரில் சூடான பொருள் இருந்ததுன்னா அதை உடனே சூடு குறையிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி விக்ஸ் வச்சுருப்போங்க. பொதுவாக இந்த விக்ஸை நம்ம சளி போன்ற பிரச்சனைக்காக பயன்படுத்துவோம். சில நேரம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு நைட் டைமில் திடீர்னு காது வலி வந்துடும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் விக்ஸை ஒரு வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் பஞ்சில் கொஞ்சமாக விக்ஸை நல்லா பூசிட்டு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பஞ்சு நல்லா பெரிய அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழந்தையோட காதில் இந்த பஞ்சை நம்ம வச்சு விட போகிறோம். இந்த பஞ்சில் விக்ஸ் பூசி இருக்கிறதுனால இது நல்ல ஒரு ஹீட்டை கொடுக்குங்க. நம்ம காது உள்ளே இருக்கிற அந்த வலியை நல்லாவே குறைக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த காதை சுற்றியும் விக்ஸ் யூஸ் பண்ணி இது போல் மசாஜ் கொடுத்துக்கோங்க. சில நேரம் நம்ம வீட்டில் மருந்துலாம் இல்லாத டைமில் இது போல் விக்ஸை நம்ம யூஸ் பண்ணியே காது வலியை சரி பண்ணலாம். குளிர்காலம் இல்லை சளி பிடிக்கிற டைம்லலாம் இந்த ஐடியா கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் விக்ஸை சளிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி காது வலி பிரச்சனைக்கும் இது போல் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்டான மொபைல் கவர் இருக்கும். இந்த மொபைல் கவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது மேலே நம்ம துணி துவைக்கிற சோப்பை இது போல் வச்சிடலாங்க. இதுக்கு மேலே நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு இல்லைன்னா டைலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார் யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு நார் தான் எடுத்திருக்கேன். இந்த நாரை இந்த சோப்பில் வச்சு இந்த மொபைல் ஸ்டாண்டோடு சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தலைக்கு போடுற ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எதுக்காகனா, நம்ம வீட்டில் துணி துவைக்கும் போது இல்லைன்னா மேட்டெல்லாம் வாஷ் பண்ணும்போது நம்ம தனியாக ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் சோப்போடு சேர்த்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்ம தனியாக ப்ரஷ் போட தேவையில்லை. இந்த ஸ்க்ரப்போட உள்பகுதியில் சோப்பு இருக்கிறதுனால சோப்பு நமக்கு குறைவான அளவில் தான் தேவைப்படும். சோப்பை டச் பண்ணாமல் இந்த மாதிரி மொபைல் கவர் யூஸ் பண்ணதுனால நம்ம கைகள் அலர்ஜியும் இருக்காதுங்க. அடுத்தது, நம்ம வீட்டில் குளிர் காலத்தில் இந்த மாதிரி ஆறி போன சாப்பாடு குழம்பெல்லாம் நம்ம சூடு பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுவும் இது போல் குறைவான அளவில் இருக்க பொருளை சூடு பண்ணும்போது சில நேரம் அது ரொம்ப சுண்டி போயிடுங்க. நம்ம வீட்டில் மைக்ரோவேவ் அவன் இருந்தால் ரொம்ப குயிக்காக சூடு பண்ணலாம். உங்கள் வீட்டில் அவன் இல்லைனா இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற அரிசி வடிகட்டி காய்கறி வடிகட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த பொருளை சூடு பண்ணணுமோ அந்த பொருளை வச்சுருங்க. இது போல் சாப்பாடு, குழம்பு, இட்லி குழம்பு எதுனாலும் நீங்கள் இது மெத்தடில் சூடு பண்ணலாம். அதோட அடிப்பகுதியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே அந்த அரிசி வடிகட்டி இருக்கிற அந்த பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ இது நல்லா நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ள நல்லா அந்த தண்ணியெல்லாம் சூடு ஏறி சாப்பாடு குழம்பும் நமக்கு நல்லா சூடாக கிடைக்குங்க. அடுத்தது, நம்ம வீட்டில் குழந்தைங்க அடிக்கடி இந்த ரிமோட்டை கீழே போட்டுகிட்டே இருப்பாங்க. சில நேரம் நம்ம கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அந்த ரிமோட்டு கை நழுவி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுங்க. இனி ரிமோட்டுக்கு நீங்கள் இது போல் ஒரு பலூனை வெட்டிட்டு இந்த பலூனை ஒரு கவர் மாதிரி போடுங்க. நம்ம ரிமோட்டை எந்த இடத்துல பிடிப்போமோ அந்த இடத்துல இந்த கவரை நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த பலூன் கவர் நல்ல ஒரு கிரிப்பான சப்போர்ட்டு கொடுக்கும். இது நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே இருந்துக்கோங்க. இது நல்லா டக்குன்னு மேலேருந்து கீழே விழுகாது. நம்ம கையில் இருந்தும் அவ்வளோ சீக்கிரம் நழுவி விழுகாதுங்க. இது போல் நீங்கள் ஒரு ரிமோட்டுக்கு பலூன் போட்டு பாருங்கள். ரிமோட் ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணுறதுக்கு ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு க்ளவுஸ் எடுத்துருக்காங்க. இந்த க்ளவுஸை நம்மளோட கைகளுக்குள்ளே போட்டு விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிறைய டிப்ஸ் குளிர் காலத்தில் நிறைய பேருக்கு தேவைப்படுங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு சாக்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல நிலையில் இருக்கிற 2 சாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட 2 கையிலையும் இது போல் அந்த சாக்ஸை மாட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பாலித்தீன் க்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சாக்ஸ் கலண்டு வராமல் இருக்க ஹேர் பேண்டை இது போல் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம கைகளில் 2 சாக்ஸ் போட்டிருக்கோம். இது எதுக்காகனா, குளிர் காலத்தில் நம்ம தண்ணியில் கை வச்சோன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும்.
குறிப்பாக வயசானவங்க, ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெல்லாம் காலை நேரத்தில், இல்லை மழை காலங்களில், இல்லை குளிர் காலத்தில் தண்ணியில் கை வைக்கும்போது உடம்புக்கு அடிக்கடி முடியாமல் போயிடும். அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள். இதனால உங்கள் கைகளில் அந்த சில்னஸ் படவே படாது. நம்ம சோப்பை இது போல் சாக்ஸில் தொட்டு தேய்க்கும் போது நமக்கு அந்த சாக்ஸில் சோப்பு நுரை இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால குறைவான லிக்விடில் நம்ம நிறைய பாத்திரம் தேய்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, குறைவான டைமில் நம்ம நிறைய பாத்திரம் தேய்க்கலாங்க. ஒரு கூட பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் 5 நிமிஷத்தில் இது போல் தேய்ச்சி விட்டுருவீங்க. ஏன்னா நம்ம சோப் லிக்விடை அடிக்கடி தொட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சாக்ஸில் நிறைய சோப்பு நுரை இருக்கிறதுனால ஒரு முறை தொட்டாலே நம்ம 4-5 பாத்திரம்னு கடகடன்னு தேய்ச்சிருவோம். இதனால குறைவான டைமில் ரொம்ப குயிக்காக பாத்திரம் தேய்ச்சிடலாம். குளிர் காலத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, சளி பிடிக்குது அப்படின்னா பாத்திரம் தேய்க்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த தண்ணியோட சில்னஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் படவே படாது. இதனால நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்புக்கு நான் ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம வீட்டில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் வச்சுருப்போம். அது நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த துணியை நல்லா இந்த பவுடர் தண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு இப்போ பார்க்கலாங்க. இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த துணி எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம வீட்டில் சமையல் கட்டில் அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைலெல்லாம் நிறைய பிசு பிசுன்னு இருக்குங்க. குறிப்பாக நம்ம சமைக்கிற எண்ணெயெல்லாம் தெரித்து அந்த மசாலாலாம் தெரித்து அந்த இடமே ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். இந்த மாதிரி இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா இதுக்குன்னு சோப்பு லிக்விடெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஊற்றி கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறதா இருக்கும். நான் செய்கிற இந்த மெத்தடுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு சோப்பு லிக்விட் தேவைப்படாது. அதிக அளவில், அதாவது லிட்டராக தண்ணியும் ஊற்ற வேண்டாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்கிற இந்த பவுடர் லிக்விடை யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி விடுங்க. எவ்வளோ எண்ணெய் பிசுப்பு இருந்தாலும், எவ்வளோ குழம்பு கரை இருந்தாலும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் துடைக்கும் போது அடுப்பில் இருக்க அந்த கரை ஈஸியாக போயிடும். நம்ம கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்டீல் அடுப்பு, கண்ணாடி அடுப்பெல்லாம் பவுடர் தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா புது அடுப்பு போல் இருக்குங்க. நம்ம டைலில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுப்பு போகிறதுக்கும் இந்த பவுடர் லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதனால நம்ம கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது போல் செய்யும்போது நம்ம கிச்சனுக்குள்ளே கரப்பாம்பூச்சி தொல்லையும் கண்ட்ரோல் ஆகுங்க. இது நீங்கள் நைட் டைமில் இல்லைனா நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போனாலும் இந்த பவுடர் லிக்விடை யூஸ் பண்ணலாம். அடுப்பில் இருக்கிற இந்த ஸ்டாண்டு ரொம்ப எண்ணெய் பிசுப்பாக இருக்குங்க. இது நீங்கள் என்னதான் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணாலும் இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்படிப்பட்ட இந்த ஸ்டாண்டுலையும் நீங்கள் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி துடைக்கும் போது அந்த எண்ணெய் பிசுப்பு சுத்தமாக இருக்காது. இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இல்லைனா நம்ம பெரியவங்க எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான கெச்சப்பை யூஸ் பண்ணலாம். பொதுவாக இது போல் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணணுன்னா சோப்பெல்லாம் போட்டிங்கன்னா அந்த தண்ணி குடிக்கும் போது சில நேரம் சோப்பு வாடை வந்துக்கிட்டே இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த கெச்சப் பவுச்சஸை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கெச்சப்பை கொஞ்சமாக வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பருப்பு மத்தோட அந்த கொம்பு இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி நல்லா இது போல் அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சி கொடுங்க. உள்ளே இருக்கிற அந்த பிசுப்பு தன்மை எல்லாமே போயிடுங்க. இதில் கொஞ்சம் கூட நமக்கு சோப்பு லிக்விட் எதுவும் தேவையில்லை. அந்த சோப்பு வாசனையும் நமக்கு வராது. இந்த கெச்சப் நல்லாவே இந்த பாட்டிலில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கை க்ளீன் பண்ணோம். இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பை இது உள்ளே போட்டுட்டு நல்லா தண்ணி யூஸ் பண்ணி குலுக்கி எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பிசுப்பு அந்த பாட்டில் இருக்கிற கெட்ட வாடை கிருமி எல்லாமே போய் பாட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் பாட்டிலை க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு லிக்விட்னு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கெச்சப் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் தினமும் உங்கள் பாட்டிலை தைரியமாக க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் கூட சோப்பு வாசனைங்கிறது வரவே வராது. நம்ம வீட்டில் குளிக்கிற சோப்பு இது போல் கரைஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போடாதீங்க. அதை நீங்கள் இது போல் சின்னதாக உடச்சி எடுத்துகிட்டு அதில் 2-3 கிராம்பை ஒட்டி வச்சுருங்க. இந்த கிராம்பு சோப்பை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுற ஷூவில் வச்சு விட்டிங்கன்னா ஷூவில் இருக்கிற அந்த கெட்ட வாடையை எடுத்துருங்க. இதில் சோப்போட அந்த வாசனை இருக்கிறதுனால, அந்த கிராம்பு வச்சுருக்கிறதுனால இந்த ஷூக்குள்ளே எந்தவித பூச்சியும் உள்ளே போகாமல் இருக்கும். பச்சை வேர்க்கடலையை நம்ம வதக்கிட்டு வறுத்து எடுக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் பச்சை வேர்க்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணணும், குயிக்கான டைமில் வறுக்கணும் அப்படின்னா இது போல் செய்யுங்க. இது போல் வானலியில் அந்த வேர்க்கடலையை போட்டதுக்கப்புறம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கடலை லேசாக சூடு ஏறி இருக்கும், தொட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி இதில் தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் இதை நல்லா இது போல் வதக்கி விடுங்க. மறுபடியும் இது போல் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. இது போல் ஒரு 3-4 வாட்டி தண்ணி தெளித்து நீங்கள் இது செஞ்சீங்கன்னா ரொம்ப குயிக்காக நம்ம இந்த பச்சை வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாம். பச்சை
பச்சை வேர்க்கடலையாக வறுக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி வறுத்து பாருங்கள், குயிக்காகவே பச்சை வேர்க்கடலையை வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் அதோட தோல் எவ்வளோ அழகாக வருதுன்னு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி பிளேட் கிடைக்கும். அப்படி இருக்கிற ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக விபூதி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பூஜையில் வைக்கிற அந்த விபூதி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதில் கற்பூரத்தை ஒன்று வச்சு விட்டுருங்க. இது எதுக்காகனா நம்ம வீட்டில் தீபாராதனைலாம் பூஜையில் டைமில் காட்டுவோம். அப்படி செய்யும்போது இந்த மாதிரி தீபாராதனை கரண்டியில் கற்பூரம் எரியும் போது அந்த இடமே நமக்கு கருத்து போன மாதிரி ஆகுங்க. இதை க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சிரமப்படுவோம். இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இது போல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தட்டில் வச்சுட்டு நம்ம இது போல் கற்பூரம் ஏற்றுறதுனால இந்த கரண்டி நமக்கு கருத்து போகாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் விபூதி சேர்த்துருக்கிறதுனால இந்த நெருப்பு அந்த விபூதி அளவு தான் இருக்கும். நம்ம இந்த கரண்டியை கையில் பிடிக்கும் போது அந்த நெருப்பு நம்ம கையில் சுடாதுங்க. தீபாராதனை காட்டும்போது அந்த கற்பூர சூடு நம்ம கையில் படாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் காய்கறிலாம் கட் பண்ணுற இந்த கட்டிங் போர்டு அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்கும். பிகினராக இருக்கவங்க, இப்போ தான் நீங்கள் சமையல் கற்றுக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி இந்த கட்டை மூவ் ஆகிட்டே இருந்தால் கட் பண்ண கஷ்டப்படுவோம். இது கட்டை மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை அடியில் வச்சுட்டு அதில் தண்ணியை நல்லா தெளிச்சுட்டு அதுக்கு மேலே கட்டிங் போர்டை வச்சுட்டு நீங்கள் காய் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட இந்த கட்டிங் போர்டு உங்களுக்கு மூவ் ஆகவே ஆகாது. இதுக்கப்புறம் இந்த பேப்பரை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நியூஸ் பேப்பர் எது இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த கட்டிங் போர்டு கொஞ்சம் கூட மூவ் ஆகலை. நம்ம வீட்டில் ஃப்ளாஸ்கெல்லாம் குளிர்காலத்தில் திடீர்னு எடுத்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஃப்ளாஸ்கை நம்ம எடுக்கும்போது அதில் ஒரு விதமான ஸ்மெல் இருக்குங்க. இது போல் ஸ்மெல் இருந்ததுன்னா நம்ம டீயோ இல்லை தண்ணியோ ஊற்றி வைக்கும்போது அதில் இந்த ஸ்மெல் பட்டு நம்ம குடிக்கும்போது அந்த அளவு நல்லா இருக்காது. இது போல் பயன்படுத்தாத ஃப்ளாஸ்கில் பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை இமீடியட்டாக போக வைக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு அந்த ஈரமான நியூஸ் பேப்பரை இது உள்ள போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், அந்த பேட் ஸ்மெல் இருக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.